என் தங்கப்பிள்ளையே, அம்மாவின் அதிர்ஷ்ட செய்தி உன் செவிகளுக்கு வந்து சேர வேண்டும் என்பது உன் விதியானால் அதை யாரால் மாற்ற முடியும்? என் குழந்தையின் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு அதிசயங்களையும் அம்மா உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துவது தன்னுடைய கடமை என கொண்டிருப்பவள். அதுபோல நாளைய விடியலில் நான் சொல்கின்ற இந்த பெயர் கொண்ட ஒரு ஆண் உன் வாழ்க்கையில் இருக்கிறார் என்றால் நிச்சயமாக அதைவிட பேரதிர்ஷ்டமான விஷயம் உன் வாழ்க்கையில் வேறெதுவும் கிடையாது. இவரை பற்றி நீ கட்டாயமாக இன்றே உன் அம்மாவின் மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் நாளை உன்னை இவர் தேடி வந்த பிறகு இவர் யாரென்று தெரியாமல் நீ இருந்து விடுவாய். இவரை பற்றி என்னவென்று புரிந்து கொள்ளாமல் நீ இருந்து விடுவாய். உன்னை சுற்றிலும் உனக்கான பல உண்மைகளையும் பல நன்மைகளையும் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்த்திட உன் அம்மா நான் இருக்கின்றேன். இதை நீ நம்புவது உண்மை என்றால் நிச்சயமாக இன்று நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தினால் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பல அதிசயத்தை நீ நிச்சயமாக கண்டுகொள்வாய். உன்னை தேடி வருவதும் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வருவதும் என்னவென்று என் பிள்ளையினால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். உன்னால் முடியாத காரியம் என்று எதுவுமே கிடையாது. இந்த வாழ்க்கையில் உன்னால் நடத்த முடியாத விஷயம் என்று எதுவுமே கிடையாது. அதே நேரத்தில் உன் அம்மா நான் சொல்கின்ற வார்த்தைகளுக்கும் நீ ஒருபோதும் மறுப்பு தெரிவித்ததும் கிடையாது. ஏதாவது ஒரு வகையில் நம் தாய் நமக்கு நல்லதை நடத்துவாள் என்பது உன்னுடைய நம்பிக்கையாக இருக்கும் பொழுது நிச்சயமாக அதை நான் ஒருபோதும் தவிர்த்து விட மாட்டேன். என் குழந்தையே, உன்னுடைய கோபத்தால் இங்கு எதுவுமே மாறிவிடப் போவது கிடையாது. நீ எதை சொன்னாலும் யாரும் இங்கே புரிந்து கொள்ளப் போவதும் கிடையாது. நீ வருத்தப்பட்டால் ஏன் வருத்தப்படுகிறாய் என்று யாரும் விசாரிக்கப் போவது கிடையாது. பேசவில்லை என்றால் யாரும் என்னவாயிற்று உனக்கு என்று கேட்கப் போவது கிடையாது. நீ என்ன முடிவை எடுத்தாலும் இங்கு யாருக்கும் எந்த கவலையும் இல்லை. அதனால் உன்னை நீ பார்த்து கொள்ள வேண்டும் என்பது மட்டுமே இங்கு நிஜமான உண்மை. சொல்கின்றவர்கள் எதையும் சொல்லட்டும், வாழப்போவது நீ அல்லவா? அதனால் எந்த நிலையிலும் எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய போவதற்கு முன்பாக நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நீ உணர்ந்து சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்கள் எதற்காக காத்து கொண்டிருக்கின்றார்களோ அதை நீ ஒருபோதும் நடக்க விடாமல் உனக்கான நம்பிக்கை கொண்ட இந்த வாழ்க்கையில் நீ முன்னேற வேண்டும். என் குழந்தையே, இதுவரையிலுமே உனக்கு நான் இருந்து சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் முழுதாக புரியும் என்றால் நிச்சயமாக நான் எதற்காக நாளைய தினம் உன்னை தேடி ஒருவர் வருகிறார் என்று சொல்கிறேன் என்பதனை தெரிந்து கொள்வாய். உனக்குள் இருக்கின்ற மனக்குழப்பங்களும் உனக்குள் இருக்கின்ற தேவையற்ற சிந்தனைகளும் உன்னை விட்டு விலக வேண்டும் என்பதற்காகவும் உன்னை சுற்றி வருகின்ற அத்தனையிலும் இருந்தும் இந்த வாழ்க்கையை நீ மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காகவும் தான் உன் அம்மா மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் இது போன்ற விஷயங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, பழகுவதற்கு முன்பாக தனிமையாக இருந்து கொண்டிருந்தாய். ஒருவரோடு பழகிய பிறகு நல்லதொரு இனிப்பான விஷயங்கள் பல உனக்கு நடக்க தொடங்கியது. என் பிள்ளையே, அதே நேரத்தில் இவ்வளவும் இருந்த பிறகு பிரிவு என்ற ஒன்று ஏற்படுகிறது என்றால் அது மிகவும் கொடுமையான விஷயம். எப்பொழுதுமே எந்த ஒரு உறவையும் பிரிந்த பிறகுதான் அதன் அருமை என்னவென்று நமக்கு தெரியும் அல்லவா? அதுபோலத்தான் இந்த வாழ்க்கையில் பலரும் பல துன்பங்களை தாங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். தன்னை தேடி வருகின்ற உண்மையான விஷயங்களை எல்லாம் விட்டுவிட்டு தன்னை தொடர்கின்ற உண்மையான விஷயங்களை எல்லாம் விட்டுவிட்டு போலியானவற்றை தேடி அலைந்து கொண்டிருப்பார்கள். என் குழந்தையை, உன்னுடைய கண்ணீர் என்னவென்று யாருக்கும் தெரியாது. உன்னுடைய வருத்தம் யாருக்கும் தெரியாது. உன்னுடைய வழிகள் யாருக்கும் புரியாது. அதனால் நீ யாரையும் எப்பொழுதும் எதிர்பார்க்காதே. உன்னை நீயே உயர்த்தி கொள்ள வேண்டும். மற்றவர்களின் வார்த்தைகளை கேட்டு ஒருபோதும் நீ சோர்ந்து போய்விடக்கூடாது. எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் வந்த பாதையை திரும்பி பார்த்து எதிர்த்து போராடி இந்த வாழ்க்கையில் நீ வென்று காட்ட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, என்னவானாலும் சரி, ஒருவர் இந்த வாழ்க்கையில் தான் நினைத்தது போல எதுவும் நடக்கவில்லை என்றாலும் சரி, தனக்கு கிடைத்தது எல்லாம் தேவையில்லை என்றாலும் சரி, சில நேரங்களில் மௌனமாகி விடுகின்றார்கள். ஏன், நீ கூட எத்தனையோ முறை மௌனமாக இருந்திருக்கின்ற. ஒருவரினுடைய மௌனத்திற்கான காரணம் என்னவென்று நான் சொல்லவா?
7 காரணங்கள் இருக்கின்றது ஒருவரை அமைதிப்படுத்துவதற்கு. என்ன தெரியுமா? அவர்களுக்கு ஏற்பட்ட காயங்களை வார்த்தைகளால் விளக்க முடியாமல் போகலாம். அந்த நேரத்தில் அவர்கள் அமைதியாகி விடலாம். என்னவென்று கேட்கும் பொழுது சட்டென்று அமைதியாகி விடுவதற்கு நிச்சயமாக பல வாய்ப்புகள் உண்டு. அதுபோல வெளியில் சொல்லவே முடியாத வழிகள் பல அவர்களுக்குள் இருந்து கொண்டிருக்கலாம். அந்த நிமிடத்திலும் அவர்கள் அமைதியாகி விடுவார்கள். அடுத்ததாக, இதற்கு மேல் நாம் பேசி என்னவாகப் போகின்றது? நாம் எவ்வளவுதான் சொன்னாலும் இவர்களுக்கு புரிய போவது கிடையாது. நாம் எவ்வளவுதான் நம் உணர்வுகளை கொட்டி தீர்த்தாலும் அதில் எந்த பலனும் இல்லை என்று தெரியும் பொழுது அமைதியாகி விடுகின்றார்கள். அதுபோல வார்த்தைகளால் அதிகமாக காயத்தை அடைந்தவர்களாக இருந்தாலும் மீண்டும் மீண்டும் பேசி அந்த காயத்தை அனுபவிக்க கூடாது என்று நினைத்து விலகி விடுவார்கள். என் குழந்தையே, அதே நேரம் இன்னும் சிலர் அமைதியாவதற்கு என்ன காரணம் தெரியுமா? பேசினால் நல்ல உறவு உடைந்து போகின்ற ஒரு சூழ்நிலை வரும் பொழுது, நாம் எங்கே பேசினால் இங்கே நமக்கு தேவையில்லாத விஷயங்கள் வந்துவிடுமோ என்று, அதே நேரத்தில் புரிந்து கொள்ளாத ஒரு உறவு, புரிந்து கொள்ளாத வார்த்தைகளை நாம் பேசும் பொழுது அவர்கள் தவறாக அதனை புரிந்து கொண்டு நம்மை காயப்படுத்தி விடுவார் என்பதற்காகவும் பேசாமல் அமைதியாகி விடுகின்றார்கள். அதே நேரத்தில் கடைசியாக எங்கே நாம் பேசினால் நமக்கு கிடைத்த நல்ல உறவு உடைந்து விடுமோ, நமக்கு கிடைத்திருக்கின்ற நல்ல உறவு நம்மை விட்டு சென்று விடுமோ என்பதனாலும் இங்கு பலரும் பேசாமல் அமைதியாகி விடுகின்றார்கள். இதுதான் உண்மையான நிலவரம் கூட. இந்த நேரத்தில் என் குழந்தை, இனி எதற்காகவும் நீ கலங்காதே. உன்னை சுற்றி வருகின்ற இந்த சூழ்நிலைகள் என்னவாக இருந்தாலும் அதற்காக நீ மனம் வருந்தாதே. உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு நான் என்ன கொடுக்கிறேன், ஏது கொடுக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் உன்னை தேடி வருகின்ற அத்தனை விஷயங்களையும் நீ நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்வாய் என்பதனை மறக்காதே. உன்னை சுற்றி வந்து நான் உனக்கு என்ன கொடுக்க நினைக்கிறேன் என்பதனையும் நீ முழுமையாக உணர்ந்திடுவாய் என்பதனை மறந்து விடாதே. என் குழந்தையே, இந்த சந்தர்ப்பங்களும் இந்த சூழ்நிலைகளும் உனக்கு எப்பொழுது சாதகமாக மாறும், எப்பொழுது நீ நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் எல்லாம் நடக்கும் என்று நீ யோசிக்கிறாய் அல்லவா? இந்த நேரத்தில்தான் உன் அம்மா உனக்கு தெளிவாக சில விஷயங்களை எப்பொழுதும் எடுத்துச் சொல்கின்றேன். உன் வாழ்க்கை இப்பொழுதுதான் ஆரம்பித்திருக்கின்றது. அது உனக்கு 50 வயதானாலும் சரி, 30 வயதானாலும் சரி, 10 வயதானாலும் சரி, உனக்கு எத்தனை வயதோ நீ நினைத்துக்கொள், இப்பொழுதுதான் உன் வாழ்க்கை ஆரம்பித்திருக்கின்றது. இப்பொழுதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் புதிதாக உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். நிச்சயமாக நீ நினைத்ததை விடவும் சிறப்பான பல விஷயங்களை இந்த வாழ்க்கையில் உன்னால் உணர்ந்திட முடியும். நீ எதிர்பார்ப்பதை விட நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய விஷயத்தை எல்லாம் சொல்லும். வாழ்க்கையில் என்ன நடக்குமோ அதுதான் நடக்கும். எது உனக்கு கிடைக்க வேண்டுமோ அதுதான் உனக்கு கிடைக்கும். அதிகமாக யோசித்தால் உன்னுடைய நிம்மதி போய்விடும். அதிகமாக பேசினால் உன்னுடைய மரியாதை இழந்து விடுவாய். அதிகமாக வருத்தப்பட்டால் உன்னுடைய உடல்நிலை கெட்டுவிடும். அதிகமாக கோபப்பட்டால் வாழ்க்கையே போய்விடும். ஆனால் அதே நேரத்தில் அமைதியாக மட்டும் இருந்து விட்டாயானால் எல்லாமும் மாறிவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, உனக்கு தூக்கம் வேண்டும். ஆனால் தூக்கத்திற்கு உன்னை வேண்டாம் என்று நினைக்கிறது. உனக்கு நிம்மதி வேண்டும், ஆனால் நிம்மதி உன்னை வேண்டாம் என்று ஒதுக்குகிறது. உனக்கு பாசம் வேண்டும், ஆனால் பாசம் உன்னை வேண்டாம் என்று ஒதுக்குகிறது. உனக்கு அன்பு வேண்டும், ஆனால் அன்பிற்கு நீ வேண்டாம் என்று அது நினைக்கிறது. இப்படித்தான் இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நீயாகவே கற்பனை செய்து விடுகின்றாய். நீ நினைத்தது எப்படி சரியாக முடியும்? நீ நினைத்தது எப்படி உண்மையாக முடியும்? அதை நான் அல்லவா சொல்ல வேண்டும். உனக்கு அமைதி கிடைக்குமா கிடைக்காதா, நிம்மதி கிடைக்குமா கிடைக்காதா என்று உனக்கு எல்லாவற்றையும் நான் அல்லவா எடுத்துச் சொல்ல வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது நீயாக எந்த ஒரு முடிவுக்கும் இந்த வாழ்க்கையில் வந்து விடாதே. எதுவுமே இறுதியானது என்று நீ நினைத்து விடாதே. உன்னை சூழ்ந்து வந்து நான் உனக்காக அத்தனை விஷயங்களையும் நடத்தும் பொழுது நீ ஒவ்வொரு மாற்றத்தையும் உன்னுடைய வாழ்க்கையில் சரியாக புரிந்து கொள்வாய். உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று நிறைவாக தெரிந்து கொள்வாய். இனி என்னவாகும் ஏதுவாகும் என்று சொல்லி கலங்காதே.
அம்மா சொல்வது போல நாளைய விடியல் என்பது உன்னுடைய வாழ்க்கையின் பேரதிசயங்களை உனக்கு நடத்தக்கூடிய விஷயமாக இருக்கும் என்பதனை மறந்து விடாதே. நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு பேரதிசயங்களை உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று சொல்லி என் குழந்தை எதற்கும் நீ வருந்தாமல் உன்னை தேடி வருகின்ற இந்த அற்புதங்களுக்கு நீ எப்பொழுதும் கட்டுப்பட்டு அம்மா உனக்கு தருகின்ற அன்பிற்கு எப்பொழுதும் நீ உறுதியாக இருந்து விட்டால் அது போதும். உன்னை நிச்சயமாக இந்த வாழ்க்கை பேரானந்தப்படுத்தும் என்பதனை புரிந்து கொள்வாய். என் குழந்தையே, நாளை நான் சொல்லப்போவது பெயர் அல்ல, நான் சொல்கின்ற ஒரு நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தை கொண்டவராக ஒருவர் நாளைய தினம் உனக்கான உதவிகளோடு உன்னை தேடி வருகிறார் என்றால் அது நீ வாழ்க்கையில் செய்த மிகப்பெரிய பாக்கியம். அதாவது நாளைய விடியல் என்பது கிருத்திகை நட்சத்திரத்தினுடைய விடியல், கந்தனுக்கான விடியல், முருகப்பெருமான் உன் வாழ்க்கையில் பேரதிசயத்தை நடத்தக்கூடிய விடியல். அப்படி இருக்கும் பொழுது நாளைய தினம் உனக்கான ஒரு உதவிகளோடு வருகின்றவர்கள் எதற்காக அம்மா குறிப்பிட்டு சொல்கிறேன் தெரியுமா? பொதுவாகவே நமக்கு உதவி செய்கின்றவர்களையும் நமக்கு உதவி செய்வது போல நடிப்பவர்களையும் நம்மால் அடையாளம் கண்டுவிட முடியாதல்லவா? அப்படியானால் நாளைய தினம் உனக்கு உதவி செய்கின்ற ஒருவர் இந்த கிருத்திகை நட்சத்திரம் கொண்டவராக இருந்தால் நிச்சயமாக இது உனக்கு கந்தன் நடத்துகின்ற மிகப்பெரிய அற்புதமான செயல் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கந்தன் உன் வாழ்க்கையில் நடத்துகின்ற பேரதிசயம் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்பன் முருகனை உன்னை தேடி வந்து உனக்காக உதவி செய்கிறார் என்பதனை நீ உணர்ந்திட வேண்டும். உன்னோடு என்றும் என்றென்றும் நான் இருக்கிறேன் என்பதும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தருகிறது, ஏது தருகிறது என்பதனை நீ புரிந்து கொள்வதும் ஒவ்வொரு நாளும் உனக்கு வாழ்க்கையின் மிகப்பெரிய மாற்றங்களையும் மிகப்பெரிய திருப்பங்களையும் எந்த நொடியிலும் நடத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு என்ன வேண்டும் என்றாலும் ஏது வேண்டும் என்றாலும் அதற்கு ஏற்றது போல உன்னுடைய வாழ்க்கையில் தெய்வம் அத்தனையையும் நடத்தி தரும். அதனால் எந்த சூழ்நிலையிலும் நம் நம்பிக்கையை மட்டும் யாரும் இங்கே இழந்துவிடக்கூடாது. எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கை நமக்கு தருகின்ற சந்தோஷங்களை மட்டும் மற்றவர்களுக்காக ஒருபோதும் நாம் தொலைத்து விடக்கூடாது. நம்மை சுற்றிலும் நாம் விரும்புகின்ற ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அதற்கு நாம் அதிக பொறுமையோடு இருக்க வேண்டும், அதிகப்படியான மனநிறைவோடு இருக்க வேண்டும். தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் யோசித்து மனம் வருத்தம் அடைவதை விட தேவையில்லாத விஷயங்களை பற்றி அதிகமாக சிந்தித்து மனதில் குழப்பத்தை கொண்டிருப்பதை விட எது வேண்டும் எது வேண்டாம் என்பதனை தெரிந்து புரிந்து நாம் நடந்து கொண்டால் அது போதும். நிச்சயமாக இந்த வாழ்க்கை பல மாற்றங்களை உனக்கு நடத்தி கொடுத்து உன்னை மேலும் மேலும் நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். இனியாவது இந்த மாற்றங்களுக்கு தகுந்தாற் போல உன்னை நீ மாற்றிக்கொள்ள தயாராக இரு. உன்னை சூழ்ந்து வருகின்ற இந்த இன்னல்களை எல்லாம் தாண்டி நீ எல்லா நிலைக்கும் உன்னை தயார்படுத்தி கொள்ள எப்பொழுதும் மன உறுதியோடு இரு. இனி நடப்பது எல்லாம் உன்னுடைய நன்மைக்கு என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். எந்த நிலையும் உன்னை சந்தோஷப்படுத்தும் என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். யாரால் நமக்கு நல்லது நடக்கும், அந்த கந்தனால் நமக்கு நல்லது நடக்கும் என்று வாய் நிறைய சொல்லிக் கொண்டிருக்கின்ற என் பிள்ளைக்கு உன் அப்பன் நான் இருந்து நடத்தக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் சர்வ நிச்சயமாக உன்னால் உணர முடியும் என்பதனை மறந்து விடாதே. உன்னை சுற்றிலும் நான் எப்பொழுதும் வந்து கொண்டிருப்பதற்கான காரணம் என்ன தெரியுமா? எந்த நிலையிலும் என் பிள்ளை சோர்ந்து விடக்கூடாது என்பதற்காகவும் எந்த நிலையிலும் என் பிள்ளை நீ உன் வாழ்க்கையில் உனக்குரிய நம்பிக்கையை இழந்துவிடக்கூடாது என்பதற்காகவும் தான் நான் சொல்கின்ற வார்த்தைகள் உன்னுடைய மனதிற்குள் எத்தனையோ மாறுதல்களை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நான் நன்கு அறிவேன். அப்படி இந்த வாழ்க்கையில் உனக்கு நான் தருகின்ற மாற்றங்களை ஒவ்வொன்றாக நீ புரிந்து கொண்டால் அது போதும். இனி எல்லாமும் உன்னை நல்வழிப்படுத்தட்டும், எல்லாமும் உன்னை பேரானந்தப்படுத்தட்டும். சந்தர்ப்பத்தையும் சூழ்நிலையையும் உணர்ந்து நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற அத்தனை விஷயங்களையும் உறுதியாக பெற்றுக்கொள். நடந்து முடிந்ததையே எண்ணி கலங்காதே.
நாளைய விடியல் உனக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நடக்கும். லட்சத்தில் ஒருவருக்கு மட்டும்தான் இந்த வாய்ப்பு கிடைக்கும் என்பதனையும் மறந்து விடாதே. இந்த வாக்கினை கேட்கின்ற யாரோ ஒருவருக்காக கூட அது இருக்கலாம். கிருத்திகை நட்சத்திரம் கொண்ட ஒருவர் உன்னோடு பேசினால் உனக்கு வெற்றி உறுதி. என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.